பெரம்பலூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அரிசி ஆலை உரிமையாளர் குழந்தைவேலு. இவருக்கு சொந்தமாக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள ஜவ்வரிசி ஆலையை மகன் சக்திவேல் கவனித்து வந்துள்ளார். ஆனால் நிர்வாகம் தந்தையின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இது தொடர்பாக தந்தையிடத்தில் தொடர்ந்து சக்திவேல் சண்டையிட்டு வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சக்திவேல் வீட்டில் அமர்ந்திருந்த தந்தையை தாறுமாறாக தாக்கினார். சத்தம் கேட்டு வந்த பக்கத்து வீட்டு பெண் அக்கம் பக்கத்தினர் உதவியோடு முதியவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அனுமதித்தார். போலீஸ் விசாரணையில் மகன் தாக்கியதை தெரிவித்த குழந்தைவேலு சக்திவேல் மீது வழக்கு பதிய வேண்டாம், விசாரிக்கவும் வேண்டாம் என்று எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பிய குழந்தைவேலு கடந்த 18ஆம் தேதி திடீரென மரணமடைந்தார். இதற்கிடையே குழந்தைவேலுவை சக்திவேல் கண்மூடித்தனமாக கொலைவெறி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. இதையடுத்து கைகளத்தூர் காவல் நிலைய போலீசார் சக்திவேலை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.